வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் இந்த வார்த்தையை கேட்டாலே ஏதோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் மாதிரி தோணுதா? ஆனா இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கிற இந்த சிஸ்டமோட ஆரம்பம் ஒரு சாதாரண கப்பல் பயணத்திலிருந்து தான் வந்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, ஒரு கப்பல்ல ஆரம்பிச்ச அந்த பயணம் இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்டா எப்படி மாறுச்சுன்னு பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க பார்த்தது கரெக்ட் தான். 1602ல நடந்த ஒரு கடல் பயணம் அது எப்படி இன்னைக்கு இருக்கிற இந்த ஹை ஸ்பீட் டிஜிட்டல் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அடித்தளமா இருக்க முடியும்? கேக்குறதுக்கு ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்குல்ல, ஆனா இதுதான் உண்மை. வாங்க, அந்த பயணத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். எல்லா பெரிய விஷயத்துக்குமே ஆரம்பம் ஒரு சின்ன பிரச்சனையில இருந்து தான் வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் முதல் ஸ்டாக் அப்படிங்கறதே ஒரு பெரிய சவாலுக்கு தீர்வா தான் உருவாச்சு. அப்படி என்ன சவால் அது? அந்த தீர்வு எப்படி உருவாச்சு? வாங்க, இப்ப நாம 1602க்கு ஒரு டைம் டிராவல் போவோம். டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மசாலா பொருட்களையும் தங்கத்தையும் தேடி ரொம்பவே ஆபத்தான கடல் பயணங்களை மேற்கொள்றாங்க. யோசிச்சு பாருங்க, கடல்ல போனா புயல் வரலாம், இல்ல கடற்கொள்ளையர்கள் கூட தாக்கலாம். இந்த மாதிரி ரிஸ்கான ஒரு பயணத்துக்கு யாரு பணம் தருவா? இங்கதான் அவங்க ஒரு செம்மையான ஐடியாவை கொண்டு வர்றாங்க. நீங்களும் இந்த பயணத்துல பணம் போடுங்க, கப்பல் பத்திரமா திரும்பி வந்துச்சுன்னா வர்ற லாபத்துல உங்களுக்கும் ஒரு பங்கு தரும்னு சொன்னாங்க. இதனால ரிஸ்க் பல பேருக்கு பிரிஞ்சு போச்சு, வெற்றி கிடைச்சா அதோட பலனும் எல்லாருக்கும் கிடைச்சது. அன்னைக்கு அவங்க சொன்ன அந்த லாபத்துல ஒரு பங்குன்ற வார்த்தை தான் இன்னைக்கு நாம ஷேர்னு சொல்ற விஷயத்தோட பேஸ். அப்போ இந்த ஷேர்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு கம்பெனியோட ஓனர்ஷிப்ல உங்களுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன துண்டு. நீங்க ஒரு ஷேரை வச்சிருந்தீங்கன்னா அந்த கம்பெனியோட லாபத்துல உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அந்த பழைய கதையில இருந்து இப்ப நம்ம காலத்துக்கு வருவோம். ஒரு மாடர்ன் உதாரணத்தை வச்சு கம்பெனிங்க ஏன் எப்படி பொதுமக்கள் கிட்ட பங்குகளை விக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இது இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க நாமளே ஒரு கம்பெனியா ஆரம்பிப்போம். பேரு அப்பளம் மற்றும் ஊறுகாய் கம்பெனி. இவங்க தயாரிப்புகள் எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கிறதால கம்பெனி நல்ல லாபத்துல போயிட்டு இருக்கு. ஆனா அவங்க பிசினஸ இன்னும் பல ஊர்களுக்கு விரிவுபடுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ இந்த கம்பெனியை பெருசுபடுத்தணும்னா என்ன தேவை? பணம். அந்த பணத்துக்காக ஒரு கம்பெனி முதல் முறையா தன்னோட பங்குகளை பொதுமக்களுக்கு விற்கும்போது அந்த நிகழ்வுக்கு பேர் தான் ஆரம்ப பொது வழங்கல், அதாவது IPO. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1602ல டச் கம்பெனி செஞ்ச அதே விஷயம்தான். ஆனா இது மாடர்ன் வெர்ஷன். சரி, இந்த IPO ப்ராசஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம அப்பளம் மற்றும் ஊறுகாய் கம்பெனிக்கு வளர பணம் வேணும். அதனால அவங்க கம்பெனியோட ஒரு பகுதியை ஷேர்களா பிரிச்சு பொதுமக்களுக்கு விற்க முடிவு பண்றாங்க. நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் அந்த ஷேர்களை காசு கொடுத்து வாங்குறோம். கடைசில என்ன நடக்கும்? கம்பெனிக்கு கிடைச்ச பணத்தை வச்சு புதுசா ஃபேக்டரி எல்லாம் கட்டி பிசினஸ டெவலப் பண்றாங்க. கம்பெனி வளர வளர அதோட ஷேர் மதிப்பும் ஏறும். ஓகே, இப்போ ஷேர்ஸ் எல்லாம் ரெடி. இத வாங்கவும் விற்கவும் ஒரு இடம் வேணுமே. அந்த இடம், அந்த மார்க்கெட் தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். யோசிச்சு பாருங்க, இந்த மாற்றம் எவ்வளவு பெரியதுன்னு. அந்த காலத்துல ஷேர் ட்ரேடிங் ஆம்ஸ்டர்டாம் காஃபி கடைகள்ல நேருக்கு நேர் நடந்தது. பேப்பர் சர்டிபிகேட்டை கையில கொடுத்து வாங்கி வியாபாரம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாமே ஒரு விரல் சொடுக்குல நடக்குது. எல்லா ஷேர்ஸும் டிஜிட்டல் மயம் ஆயிருச்சு. உலகத்துல எங்கிருந்து வேணும்னாலும் நொடி பொழுதுல வாங்கி விற்கலாம். அன்னைக்கு அந்த காஃபி கடையில ஆரம்பிச்ச விஷயம்தான் பின்னாடி ஆம்ஸ்டர்டாம்ல உலகின் முதல் பங்கு சந்தையா உருவாச்சு. அந்த பாரம்பரியம் இன்னைக்கும் தொடருது. இப்போ இந்தியால பாத்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் BSE மற்றும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE தான் கோடிக்கணக்கான ட்ரேடிங் நடக்கிற முக்கியமான இடங்களா இருக்கு. ஓகே, இப்ப எல்லா புது இன்வெஸ்டர்ஸ்க்கும் வர்ற ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த ஸ்டாக் விலைகள் ஏன் சும்மா இல்லாம ஏறி இறங்கிட்டே இருக்கு? ஆமா, நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா இல்ல ஆப்ல பாத்தீங்கன்னா விலைகள் செகண்டுக்கு செகண்ட் மாறிட்டே இருக்குமே. இந்த ஏற்ற இறக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த சக்தி எது? அது ஏன் இப்படி நடக்குது? பதில் ரொம்ப சிம்பிள். கோடிக்கணக்கான ரூபாய் புழங்குற இந்த மார்க்கெட்டை இயக்குறது ஒரே ஒரு அடிப்படை விதிதான், டிமாண்ட் அண்ட் சப்ளை, அதாவது தேவை மற்றும் வழங்கல். இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க நம்ம ஊர் தக்காளி மார்க்கெட்டை எடுத்துக்கலாம். வாங்க, நிறைய பேர் போட்டி போட்டா தக்காளி விலை ஏறும். ஆனா மார்க்கெட்ல தக்காளி அளவுக்கு அதிகமா குவிஞ்சு கிடந்தா விலை தானா குறையும். ஸ்டாக் மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். ஒரு ஷேரை வாங்க நிறைய பேர் போட்டி போட்டா அதோட டிமாண்ட் அதிகமாகி விலை ஏறும். அதே ஷேரை நிறைய பேர் விற்க ஆரம்பிச்சா சப்ளை அதிகமாகி விலை குறையும். சிம்பிள் லாஜிக் தான். சரி, ஒரு ஷேரை வாங்க நிறைய பேர் ஏன் திடீர்னு ஆசைப்படுறாங்க? அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒரு கம்பெனி நல்ல லாபம் சம்பாதிச்சா எல்லாரும் அதை வாங்க விரும்புவாங்க. இல்ல ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணா, நல்ல நியூஸ் வந்தா, ஏன் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் மாறினா கூட அந்த ஷேரோட டிமாண்ட் மாறும். இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஷேரோட விலையே தீர்மானிக்குது. இவ்ளோ நேரம் நம்ம இத பத்தி எல்லாம் பேசிட்டோம். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு நமக்கு என்ன பிரயோஜனம்?
ஸ்டாக் மார்க்கெட் ஒரு சாதாரண மனுஷனுக்கு எதுக்கு தேவை? நம்ம எல்லாருக்கும் ஒரு பொதுவான கண்ணுக்கு தெரியாத எதிரி இருக்கான். அவன் பேரு தான் பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன். அது ஒரு கரையான் மாதிரி நமக்கு தெரியாமலே நம்ம பேங்க்ல இருக்கிற பணத்தோட மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு சாப்பிட்டுடும். இதுக்கு ஒரே மருந்து முதலீடு தான். அப்போ இந்த பணவீக்கத்தை எப்படி ஜெயிக்கிறது? அதுக்கு ஒரு வழிதான் நல்லா வளர்ற கம்பெனிகளோட வளர்ச்சியில நீங்களும் ஒரு பார்ட்னர் ஆகிறது. நீண்ட காலத்துல அப்படி முதலீடு செய்யும்போது உங்க பணம் பணவீக்கத்தை விட வேகமா வளர ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இது உங்க எதிர்காலத்துக்காக செல்வத்தை சேர்க்கிற ஒரு பவர்ஃபுல்லான வழி. அப்போ கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்க விரும்புறேன். பங்குச்சந்தைன்றது வெறும் நம்பர்ஸையும் ஏற்ற இறக்கங்களையும் வச்சு விளையாடுற ஒரு சூதாட்டமா, இல்ல நம்ம நாட்டின் வளர்ச்சி மேலையும் கம்பெனிகள் மேலையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வைக்கிற ஒரு நீண்ட கால நம்பிக்கையா? யோசிச்சு பாருங்க.